ஹலோ கைஸ், நான் உங்கள் நிதிஷ் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அயன்ஃபார்ம் 2.0 தான் பார்க்க போகிறோம். ஏன்னா போன வீடியோவில் ரொம்ப பெருசாக கட்டியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப சின்னமாக கட்டியிருக்கோம். எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் மறக்காம பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் நிதிஷ் பேசுகிறேன். வெல்கம் டு நிதிஷ் தமிழ் கேமிங். ஓகே, அயன்ஃபார்ம் கட்டுறதுக்கு உங்களுக்கு ஃப்ளாட்டான இடம் வேணும். அந்த ஃப்ளாட்டான இடத்த கண்டுபிடிச்சுங்க. ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 5x ஃப்ளாக் உடச்சு விட்டுக்குங்க. நான் பண்ணுற மாட்டேன், அப்படியே பண்ணுங்கள். அப்புறம் அயன்ஃபார்ம் ஒர்க் ஆகலாம் எனக்கு கேட்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த அயன்ஃபார்ம் வந்து ரொம்ப சின்னமாக தான் கட்ட போகிறோம். ஈஸியாக 5 நிமிஷத்தில் கட்டிடலாம். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு கார்னரில் 7 பிளாக்கு கீழே போய்க்குங்க. ஸோ இதே மட்டும் 7 பிளாக் ஃபுல்லாக உடைக்கணும். ஓகே, 7 பிளாக் உடச்சிட்டு இங்கே திருப்பி வந்தாச்சு. ஸோ 7 பிளாக் உடச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். வாட்ஸ்அப் மெசேஜ் வேறு கடுப்பிருந்து. ஸோ இப்போ வந்து நான் உடைக்கிற மாட்டேன், அப்படியே உடச்சி விட்டுக்குங்க. ஸோ 2 பிளாக் ஹைட்டில் உள்ள ஒரு பிளாக் உடச்சி விட்டுக்குங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் 4 சைடு பில்லர் வச்சுக்கோங்க. நான் அது எதுக்குன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, இப்போ உடச்சி விட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, ஸோ பெட்டு வச்சுக்கணும். பெட்டு வந்து நீங்கள் 20 பெட்டு செஞ்சுக்கோங்க. 20 பெட்டு நான் வைக்கிற மாட்டே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அயன்ஃபார்ம் ஒர்க் ஆகும் இந்த மெத்தடில். ஓகே, 20 பெட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நடுவில் ஒரு பிளாக் வைக்கிற மாட்டே இடம் இருக்குல்ல, அங்கே வந்து நீங்கள் பிளாக் ஹைட்டு ஏற்றணும். நீங்கள் ஏதோ ஒரு பிளாக் யூஸ் பண்ணிங்க, நான் வந்து இந்த பிளாக் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே அதை அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஸோ எல்லாத்தையும் ஃபுல்லாக அடைச்சி விட்ருக்கேங்க. ஓகே, ஃபைனலாக அப்படி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உடச்சி விட்டுங்க. நான் உடைக்கிற மாட்டே அப்படியே அந்த ப்ளஸ் சிம்பிள் பாதி இருக்குல்ல, அதை அந்த மட்டும் உடச்சி விட்டுருங்க. ஏன்னா இங்கே தான் ஃப்ளெச்சிங் டேபிள் வைக்க போகிறோம். அயன்ஃபார்ம் கட்டுறதுக்கு ஃப்ளெச்சிங் டேபிள் வச்சு வேணும். ஸோ உங்களுக்கு தேவையான ஃப்ளெச்சிங் டேபிள் வச்சுக்கோங்க. ஒரு 20 ஃப்ளெச்சிங் டேபிள் செஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஃப்ளெச்சிங் டேபிள் செஞ்சு வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு நடுவில் நின்றுட்டு அதில் 3 பிளாக் ஹைட் ஏற்றிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, வில்லேஜரை பிடிச்சா வந்து இதில் விட்ருங்க. நான் வந்து லேட்டாகும்னு சொல்லி நான் ஸ்பானைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நடுவில் அந்த குட்டி வில்லேஜரு, க்ரீன் வில்லேஜரு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள போட்டு தள்ளிடுங்க. ஏன்னா அயன்ஃபார்ம் ஒர்க் ஆகாமல் போயிடும். முக்கியமாக அந்த பச்சை கலர் வில்லேஜரோட போட்டுருங்க. குட்டி வில்லேஜரும் இருக்காதீங்க, அதையும் கொண்டுருங்க. ஸோ வந்துட்டா பார்த்தீங்களா, இவனை தான் சொன்னேன், அவனை போட்டுருங்க. நல்லா திருப்பி வரேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டார்ச் உள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா ஜாம்பி ஸ்பான் ஆகிட்டானா அயன்குளம் ஸ்பான் ஆகாது. ஏன்னா உள்ளக்க வந்து அவங்க எல்லோரையும் அடித்து கொண்டுருவான் ஜாம்பி. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் அடைச்சி விட்டுக்கிறேன் டார்ச் வச்சு. ஓகே, ஃபுல்லாக அந்த மாதிரி அடைச்சி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெளியில் ஒரு பிளாக் ஹைட் ஏற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏதாச்சும் ஒரு கார்னரை சூஸ் பண்ணி அதில் நான் உடைக்கிற மாட்டே இந்த 2 பிளாக்கும் உடச்சி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து செஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செஸ்ட்டை 2ஐயும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹாப்பர் எடுத்துக்கோங்க. அதில் உட்காந்து செஸ்ட்டை பார்த்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ நான் பேஸ் பண்ணுற மாட்டே எல்லாத்துக்கும் பக்காவாக பேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைன்இன் போர்டை எடுத்துகிட்டு நான் வைக்கிற மாட்டே வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு அந்த அயன்ஃபார்ம் கொண்டுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வச்சினதுக்கப்புறம் அடுத்து லாவா தூக்கி இதில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாட்ரு பக்கெட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வாட்ரு பக்கெட்டை எடுத்துன்னு அதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள வாட்டரை ஊற்றி விட்ருக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம அயன்ஃபார்ம் ரெடி, முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏஎஃப்கே பண்ணோம். ஏஎஃப்கே பண்ணிங்கன்னா 1 மணி நேரத்தில் ஒரு ஸ்டாக்கு கிடச்சிரும். ஓகே, இப்போ செத்துட்டான். இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, 8 அயன் வந்திருக்கு. ஏன்னா 2 இது வந்து ஸ்பான் ஆச்சு. அவ்வளோதான் கைஸ், நம்ம அயன்ஃபார்ம் இப்படி தான் கட்டணும். ஸோ இந்த வீடியோக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பார்த்து பண்ணி விட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ளேபேக் 2 பண்ணலாம்னு இருக்கேன். பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் கைஸ். ஸோ லவ் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்னும் உங்களுக்கு வேறு என்ன கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணி போடலாம். ஓகே கைஸ், பாய்.